திமுகவை எதிர்ப்பவர்களுக்கு வேற என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு? எதிர்கொள்வதற்கு என்ன அமைப்பு இருக்கிறது, கட்டமைப்பு இருக்கிறது? திமுக வேணாம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் வேணுமா வேணாமா தேர்தல் அரசியல்ல? அந்த இடத்தை தாவேகா கைப்பற்ற பார்க்கிறது. கைப்பற்றி விட்டதா என்று சொல்ல முடியாது. கைப்பற்ற முயற்சி. ஏன்னா தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டு விஜய் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். அண்ணாவை முதன்மைப்படுத்தி கொண்டு திமுக எதிர்ப்பை கடந்த காலங்களிலே எம்ஜிஆர் அரசியல் என்ன செய்ததோ அந்த ஃபார்முலாவை தான் விஜய் கையிலே எடுக்கிறார். அப்ப அதிமுகவிற்கு புதிய வாக்காளர்களோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் முதல் தலைமுறை வாக்காளர்களோ வருவதற்கான வாய்ப்பை வாசலை முதல் கட்டமாக விஜய் அடைக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்ன டவுட், அடுத்த கலைஞர் நான் தான் அவர் சொல்லலைங்க. அடுத்த எம்ஜிஆர் நான் தான் சொல்றாரு விஜய். அடுத்த கலைஞர் நான் தான் அப்படி அவரால் சொல்ல முடியல. அடுத்த அண்ணா நான் தான் அவரால் சொல்ல முடியல. அடுத்த எம்ஜிஆர் நான் தான் சொல்றாரு. அப்ப திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கிற மனநிலை கொண்டவர்களுக்கு ஒரு வெகுஜன அமைப்பாக அதிமுக இருந்த இடத்தை விஜய் கைப்பற்றுவதற்கு யூகம் வகுத்திருக்கு.